உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை என்று கூறப்படுகின்ற வைத்தியசாலை, ஆனால் அது கல்முனை ஆதார வைத்தியசாலை என்றுதான் பெயர். அந்த வைத்தியசாலையில் கலாச்சார உடை அணிந்து செல்வதற்கு அங்கிருந்த அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை. அந்த அதிகாரிகள் உண்மையில் அனுமதிக்காதது ஒரு அடிப்படை உரிமை மீறல். இதனை ஏன் அனுமதிக்காது விட்டார்கள்? இதன் பின்னணியில் என்ன இடம்பெறுகிறது என்று பல்வேறுபட்ட வினாக்கள் தொடர்ச்சியாக கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பலரும் எம்முடைய பல நிகழ்ச்சிகளின் பின்னூட்டங்களிலே பல தகவல்களை எழுதியிருந்தீர்கள். உங்களுடைய நிலைப்பாடுகள் உண்மையில் இதில் வரவேற்கத்தக்க விடயம் என்னவென்று சொன்னால், பல முஸ்லிம் சகோதரர்களும் பல குறுஞ்செய்திகளை அனுப்பியிருந்தீர்கள். இந்த விடயம் தொடர்பில் ஒரு நடுநிலையான அல்லது ஒரு நேர்மையான கருத்தை எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லோரும் ஒரு பக்க சார்பாக தங்களுடைய நிலைப்பாடுகளை முன்வைக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இது ஒரு இனத்துக்கு எதிரானதோ அல்லது மதத்துக்கு எதிரானதோ அல்ல. இலங்கையின் சுகாதார அமைச்சின் சுற்று நிறுவனங்களும் வைத்தியசாலை கோவைகளும் என்ன கூறுகின்றன, அல்லது வைத்தியசாலையின் சட்ட விதி கோவைகள், சட்ட கோப்புகள் எதை வெளிப்படுத்துகின்றன என்பது தொடர்பாக இன்றைய நாளில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். மத அடையாளம் என்கின்ற போர்வையில் இலங்கையின் அரசு நெறிமுறைகளை மாற்ற முயற்சிப்பதற்கு எந்த ஒரு மதத்துக்கோ அல்லது இனத்துக்கோ அனுமதி இல்லை என்பதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பின் வரையறாக இருக்கு. கல்முனை ஆதார வைத்தியசாலை என்றுதான் அது கூற வேண்டியிருக்கின்றது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை என்று ஏன் வந்தது என்கின்ற முழுமையான ஆதாரங்களை இந்த தளத்திலே நாம் இன்று வெளிப்படுத்துகின்றோம். கல்முனை ஆதார வைத்தியசாலை அண்டிய பகுதிகளில் பெரும்பான்மையாக தமிழர்கள் செறிந்து வாழ்ந்தாலும் அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய வைத்தியர்களின் அணுகுமுறை, அல்லது அங்கு பணியாற்றக்கூடிய தாதியர்களின் அணுகுமுறை, அல்லது ஊழியர்களின் அணுகுமுறை, அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய அதிகளவான ஈடுபாட்டினால் அதிகளவான தமிழர்கள் செறிந்து வாழுகின்ற குறித்த கல்முனை ஆதார வைத்தியசாலை பகுதியில் கூட அதிகளவான முஸ்லிம் மக்களும் அந்த மருத்துவ சேவைகளை பெற்று வருகின்றார்கள். மருத்துவ சேவைகள், சிறந்த மருத்துவ சேவைகளை அங்கு பெற்று வருகின்றவையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அதிகளவான முஸ்லிம் சகோதரர்களே அந்த வைத்தியசாலையில் அதிகளவான சேவைகளையும் பெற்று வருகின்றார்கள். இங்கு அதிகளவான தமிழர்கள் ஊழியர்களாக பணியாற்றுகின்ற அதே காலப்பகுதியில் சிங்களம், அதே போன்று முஸ்லிம் மக்களும் அங்கு ஒரு சிலர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையின் அரசு துறைகளை பொதுவாக சொல்ல போனால், குறிப்பாக பாதுகாப்பு பிரிவிலோ அல்லது போலீஸ் துறையிலோ இராணுவத்திலோ அல்லது விமானப்படையிலோ எங்குமே பொதுவான உடைதான் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இன ரீதியான மத ரீதியான உடைகள் அங்கு அனுமதி இல்லை. அதற்காக அரசியலமைப்பில் மத சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதற்காக பாதுகாப்பு பிரிவில் இணையக்கூடியவர்கள் அனைவரும் எங்களுடைய மத சுதந்திரத்தை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும், அரசியலமைப்பு மத உரிமையை வரையறுக்கின்றது, எனவே எங்களுக்கு பாதுகாப்பு பிரிவில் எங்களுடைய கலாச்சார உடை அல்லது எங்களுடைய மத அடையாளங்களை அணியலாம் என்று எவர் ஒருவரும் கேட்க முடியாது. ஏனென்றால் அது பொது தாவண விதிக்கோவையின் படி அவ்வாறு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில்தான் அரச ஊழியர்களிடையே அவர்களுக்கென பிரத்யேகமான ஆடை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆடைகளுக்கான கொடுப்பனவுகளையும் அவர்கள் பெற்று வருகின்றார்கள். இதனை ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் பின்பற்ற வேண்டும் என்பதுடன், பின்பற்றாவிடின் அது ஒழுக்காற்று நடவடிக்கைக்குரிய செயற்பாடாகும் என்றும் அரச தாவண விதிக்கோவை மிக தெளிவாக கூறியிருக்கின்றது. மத ரீதியான அல்லது இன ரீதியான உடைகளை யாரும் அணிய முடியாது என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய அரச தாவண விதிக்கோவை. அது சுகாதார தாவர விதிக்கோவையிலும் ஏற்பாடுகளும் அதனுடைய சரத்துக்களும் மிக திட்ட தெளிவாக கூறுகின்றன. 2019/6/19 வெளியிடப்பட்ட அரசாங்க சுற்றி நிறுவத்தின்படி 13/2019 அமைவாக ஏற்பாடு 3 இந்த விடயம் மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. சுற்றி நிறுவம் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. சுற்றி நிறுவத்துக்கு அப்பால் எந்த ஒரு ஆதாரங்களும் அங்கு இல்லை. நாடாளுமன்றத்திலே தனிநபர் பிரேரணைகள் கொண்டுள்ள 1000க்கும் மேற்பட்ட தனிநபர் பிரேரணைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டாலும் அவை அரசு சார்பில் சிறப்பு அறிக்கையாகவோ அல்லது அமைச்சரவை ஒப்புதலோ அல்லது வர்த்தமானி அறிவித்தலோ வெளியிடப்படவில்லை. அரசாங்க உத்தியோகத்தர்களின் உடை தொடர்பில் பின்வரும் ஏற்பாடுகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பது இலங்கையின் அரசு சுற்று நிறுவத்தின் பொது தாவண விதிக்கோவை மிக திட்ட தெளிவாக கூறுகிறது. ஒவ்வொரு துறைகளுக்கும்
இலங்கையின் சுற்றறிக்கைகள் மிக தெளிவாக கூறுகின்றன. அரச சுற்றறிக்கைகள் குறிப்பாக சொல்ல போனால் அதன் அடிப்படையில் சீருடை அல்லது சீருடைக்கான கொடுப்பனவுகள் பெறக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கான சிறப்பு சுற்றறிக்கையின் விவரங்கள் வருமாறு உடை விடயத்தில் அந்த அரச திணைக்களங்களுக்கு வரையறுக்கப்பட்ட உடைகளை மட்டுமே அணிய முடியும். அதன் அடிப்படையிலேதான் அவர்களுக்குரிய பெறுவதற்கான கொடுப்பனவுகளும் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. சீருடை அல்லது சீருடைக்கான கொடுப்பனவுகள் பெறும் ஒவ்வொரு உத்தியோகத்தர்களும் போலீஸ், தாதியர்கள், சுகாதார பணி உதவியாளர்கள், சாரதிகள் என அவர்களுக்கான ஆடை தொடர்பான தனித்தனி சுற்றறிக்கைகள் அரசினால் வெளியிடப்பட்டுள்ளன. அவை சீராக தனித்தனி துறைகளுக்குரிய விடயங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. எந்த ஒரு இடத்திலும் மத ரீதியான ஆடைகளுக்கான கொடுப்பனவுகள் அல்லது அவைகளுக்கான ஏற்பாடுகள் என்று இல்லை. இது புரியாமல் இன்று பல அரசியல்வாதிகள் அறைக்கை போர் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது இலங்கையில் இருக்கக்கூடிய சுற்றி நிறுவத்தை புரியாத அல்லது இந்த கால பகுதியிலே என்பிபி அரசை வெளியேற்றி விடலாம் என்கின்ற அடிப்படையில் இதையும் ஒரு அரசியலாக பயன்படுத்தக்கூடிய பலர் இந்த இடத்திலே அரசியல் செய்கின்ற ஒரு போக்கும் இந்த விடயங்களுக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. 2012 ஆண்டு 11ஆம் மாதம் 30ஆம் தேதி வெளியிடப்பட்ட பொது சுற்றறிக்கையின் கடித இலக்கம் 276/212 படி சுகாதார பணி உதவியாளர்கள் கனிஷ்ட தரத்துக்குரிய பெண் ஊழியர்களுக்கான ஆடை தொடர்பில் பின்வருமாறு ஒரு தெளிவூட்டல் அல்லது வரையறை வழங்கப்பட்டிருக்கின்றது. கிரீம் நிற கவுன் முழங்கால் தலை வரை இருக்குமாறு அணிதல் வேண்டும். அந்த கவுனுக்கு கூரான கொளர் மற்றும் முன்பக்கத்துக்கு 2 பைகள் உடன் இருத்தல் வேண்டும் எனவும், சீருடை மற்றும் சீருடைக்கான கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளல் சகல உத்தியோகத்திலும் கடமையும் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்தில் சீருடை அணிவது கட்டாயமாகும் என்பதுடன், சீருடையில் கடமை மேற்கொள்ளாத உத்தியோகத்தர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை செய்வதற்கு சகல அரச நிறுவன தலைவர்கள் உறுத்துடையவர்கள் நடவடிக்கை செய்ய வேண்டும் எனவும் திட்ட தெளிவாக குறித்த சுற்றறிக்கை கூறுகின்றது. எந்த சுற்றறிக்கை கூறுகிறது என்றால் 2012ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 30ஆம் தேதி வெளியிடப்பட்ட 276/212 என்கின்ற சுற்றறிக்கை மிக திட்ட தெளிவாக கூறுகிறது. இதன்படி ஒவ்வொரு அரச ஊழியர்களும் அவர்கள் பின்பற்றுகின்ற திணைக்களங்களுக்கு ஏற்றால் போல் தங்களுக்குரிய சீருடைகளை அணிதல் வேண்டும், கடமையில் ஈடுபட வேண்டும் என மிக திட்ட தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதுடன், அவர்களுக்கு ஏதேனும் சமய மரபுகளுக்கு இணங்க தமது உடைகளை அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் அங்கு எங்கும் திட்ட தெளிவாக வழங்கப்படவில்லை. தமது கடமையின் நிமித்தம் அங்கீகரிக்கப்பட்ட உடையினை அணிவதே அந்த சேவையின் பொருத்தமான முறையாகும் என்பதுடன், தமது அடையாளங்கள் மூலமாக அவர்கள் இன மத அடையாளங்களை பிரதிபலிக்காமல் எல்லா மக்களும் ஒன்றானவர்கள் என்ற நோக்கிலும் கடமைக்கு பொருத்தமான முறையிலும் அமைய வேண்டும் என்பதனாலே அதற்கான பிரத்யேகமான ஆடைகள் அணிவதற்கு பணிக்கப்பட்டுள்ளனர். அந்த துறைகளுக்கான பொதுவான ஆடைகள் இலங்கையின் அரசியல் யாப்பு மற்றும் அங்கிருக்கக்கூடிய சிறப்பு வர்த்தமானிகள் அல்லது சிறப்பு சுற்றி நிறுவனங்களில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறுதான் அந்த சுற்றி நிறுவனங்கள் மிக திட்ட தெளிவாக கூறுகின்றன. குறிப்பாக கல்முனை ஆதார வைத்தியசாலை என்பது மிக நீண்ட காலமாக பாரம்பரிய வரலாற்றை கொண்ட வைத்தியசாலை என்பதுடன், இந்த வைத்தியசாலை திட்டமிட்டு அபிவிருத்தி சார்ந்த விடயங்களில் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான மிக மிக ஆதாரபூர்வமான தகவல்களை இனி வரப்போகின்ற தொடர்ச்சியாக இந்த காணொலியில் பார்க்கலாம். சிலவேளை இந்த காணொலி நீண்ட காணொலியாக இருக்கலாம். அனைவரும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். என்றால் பலருடைய கருத்துக்களும் வெளிப்படவில்லை. இதில் முழுமையான தரப்பு தகவல்கள் வெளிவரவில்லை. ஒரு தரப்பு தகவல்கள் தான் தொடர்ச்சியாக வெளிவருகிறது என்று பலருடைய ஆதங்கம். கல்முனை மக்கள் பலர் தொலைபேசி அழைப்படுத்தியிருந்தீர்கள். பலருடைய தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்க முடியவில்லை. பலர் குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தீர்கள். பலர் உங்களை எப்படி சந்திக்கலாம் என்று கேட்டிருந்தீர்கள். பலர் உங்களுக்கான தகவல்களை எப்படி வழங்கலாம் என்று கேட்டிருந்தீர்கள். உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது. உங்களை முடிந்தவரை உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோம். ஆதங்கம் அல்ல, ஆதாரத்தை வெளிப்படுத்துகிறோம். முடிந்தவரை இது ஒரு அனைவருக்குமான ஒரு தெளிவூட்டல் காணொலி என்பதனால் சற்று நீண்ட காணொலியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போதும் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த தாதியர்கள், சுகாதார பணி உதவியாளர்கள் தங்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட உடைகளை அணிந்து கொண்டே அனைத்து ஊழியர்களுடன் இணைந்து நோயாளர்களுடனும் மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் ஒரே குடும்பமாகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம் சகோதரிகள் அங்கும் இப்போது தாதியர்களாகவும் பணியாற்றி கொண்டு, ஏன் அம்பாறை மற்றும் கொழும்பு, யாழ்ப்பாணம், வவுனியா, அனுராதபுரம், பொலனறுவை போன்ற பகுதிகளிலும் முஸ்லிம் பெண்கள் தாதியர்களாக வேலை செய்கிறார்கள். தாதிய உதவியாளர்களாக வேலை செய்ய, சிற்றூழியர்களாக வேலை செய்கிறார்கள். அங்கு இந்த ஆடைகளை அணியாமல் இருப்பது என்ன காரணம்? அப்படி என்றால் பொது சுற்று நிறுவனம் ஒன்று வெளியிடுவோம்.
உங்களுடைய மத ரீதியான மத சுதந்திரம் அங்கீகரிக்கப்படுகிறது, மத சுதந்திரத்துக்கான ஆடைகளை அணிவோம் என்றது. இதில் பல அரசியல்வாதிகள் மிக மிக கேவலமான நிலையில் நடந்து கொள்கிறார்கள். அரசு சுற்றி நிறுவம் ஒரு பக்கம் இருக்கிறது, பின்பற்றி வந்த நடைமுறை ஒரு பக்கம் இருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய நடைமுறைகள் எல்லாம் தெரியாமல் பலரும் தங்களுக்கு வாய்க்கு வந்தால் போல் அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இங்கு ஒரு வேதனையான சம்பவமாக இருக்கிறது. இதன் குழப்பத்தினுடைய பின்னணி அல்லது குழப்பத்தினுடைய முகாந்தரங்களை பார்க்கின்ற போது முகநூல் போராளிகள் மற்றும் பல சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த பிரச்சனையை மேலெழச் செய்து இது ஒரு பெரும் பூதாகரமாக வெடிக்க செய்திருக்கின்றார்கள். இப்போது இந்த கல்முனை ஆதார வைத்தியசாலை அல்லது எல்லோரும் கூறுகின்றார்கள், இப்போது கூறப்படுவது போன்று கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் வரலாறுகளை பற்றி சற்று பார்ப்போம். இந்த வைத்தியசாலை என்பது 1800 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரித்தானிய ரெஜிம் அல்லது பிரித்தானிய காலனித்துவத்தின் கீழ் பிரித்தானிய ரெஜிம் என்றுதான் இந்த வைத்தியசாலை அழைக்கப்பட்டிருக்கிறது. இராணுவ வைத்தியசாலையாக செயற்பட்டிருக்கிறது. மெதடிஸ்த திருச்சபையும் இணைந்துதான் இந்த வைத்தியசாலை பராமரிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. 1967ஆம் ஆண்டு இந்த வைத்தியசாலை என்பது சிவில் ஹாஸ்பிட்டலாகத்தான் இருந்திருக்கிறது, மக்கள் வைத்தியசாலையத்தான் இருந்திருக்கிறது. அதன் பின்னர் 1976ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே கல்முனை ஆதார வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. நீண்ட காலங்களாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் பார்த்தோம் என்றால் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. 1998ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. CD and MH என்கின்ற மத்திய மருந்தகம் மகப்பேற்று மருத்துவமனை ஆதார வைத்தியசாலையாக மாற்றப்படுகிறது. அந்த ஆதார வைத்தியசாலையாக மாற்றப்படுகின்ற போது குறிப்பாக சொல்ல போனால் ஆதார வைத்தியசாலைகளுக்கான வரையறை இங்கு மீறப்படுகின்றது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை என்று எல்லோரும் கூறுகின்ற கல்முனை ஆதார வைத்தியசாலை இருக்கின்ற சூழ்நிலையில் 2.5 கிலோமீட்டருக்கு அப்பால் கல்முனை தெற்கு ஆதார வைத்தியசாலை உருவாக்குகின்றார்கள். உருவாக்கப்படுகின்ற போது கூறப்பட்ட காரணங்களை கேட்டால் வேடிக்கையான காரணம், யுத்த கால பகுதி, புலிகளினால் அச்சுறுத்தல், புலிகளினால் பல ஆபத்துக்கள் இருக்கிறது என்று கூறப்பட்டது. ஆனால் புலிகளை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த ஒரு காலத்திலும் வைத்தியசாலை மீதோ அல்லது அங்கிருந்த சூழல் மீதோ எந்த ஒரு செயற்பாடும் ஈடுபடவில்லை. அதனை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு ஒரு வைத்தியசாலையை உருவாக்குகின்றார்கள் அரசியல் தலைவர்கள். அந்த காலப்பகுதியிலே இதில் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும். MHM அஷ்ரப் அவர்கள் இந்த வைத்தியசாலை உருவாக்க முயற்சி செய்து வைத்தியசாலை உருவாக்குகின்றார். அந்த காலப்பகுதியிலே சுகாதார அமைச்சராக இருந்தவர் AHM பௌசி அவர்கள் சுகாதார அமைச்சராக இருந்த போது இது உருவாக்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் அந்த காலப்பகுதியிலே அந்த வைத்தியசாலை கல்முனை ஆதார வைத்தியசாலை அல்லது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையிலே பெரும்பான்மையான தமிழர்கள் அங்கு பணியாற்றிய காலப்பகுதியில் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் அதே காலப்பகுதியில் சிங்களவர்களும் முஸ்லிம்களும் சிறு அளவிலானவர்கள் அங்கு பணியாற்றி கொண்டிருந்தார்கள். எந்த ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லை. இது அஷ்ரப்பினுடைய ஒரு அரசியல் சூழ்ச்சியால் இங்கு உருவாக்கப்படுகிற இந்த வைத்தியசாலை ஒட்டுமொத்த அம்பாறை மாவட்ட மக்களுக்கும் சேவை வழங்கக்கூடிய அதி முக்கியமான இடத்தில் தான் இந்த கல்முனை ஆதார வைத்தியசாலை இருக்கின்றது. கல்முனை ஆதார வைத்தியசாலை இவர்கள் இன்னும் ஒரு ஆதார வைத்தியசாலை உருவாக்குகின்ற போது 1998ஆம் ஆண்டு வரை கல்முனை ஆதார வைத்தியசாலை என்று கூறப்பட்டு வந்த இப்போது கூறக்கூடிய கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை இந்த கல்முனை தெற்கு ஆதார வைத்தியசாலை சட்டத்துக்கு முரணாக உருவாக்கப்பட்ட போது கல்முனை தெற்கு வடக்கென்று அங்கு பிரிக்கப்படுகிறது. ஆனால் ஒட்டுமொத்த அம்பாறை மக்களுக்கும் இன்று வரைக்கும் அது சேவை வழங்கி கொண்டிருக்கின்றது. இலங்கை வரலாற்றிலே 50 வருடங்களுக்கு மேலாக ஒரு ஆதார வைத்தியசாலை ஒரு பொது வைத்தியசாலையாக, அதாவது ஜெனரல் ஹாஸ்பிட்டலாக தரம் உயர்த்தப்படாமல் இருக்கின்ற வரலாற்று சம்பவமும் இங்குதான் இடம்பெற்றது. கல்முனையில் மட்டும்தான் வீரமுனையில் வளைவமைக்க முடியாது, கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் அமைக்க முடியாது. ஆனால் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைகளுக்குள் கலாச்சார உடையில் செல்வதற்கு அனுமதி இல்லை என்று போர்க்கொடி தூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இதில் பொது சுகாதார விதிகளின்படி எங்கும் இதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. இப்போது கூறப்படுகின்ற இந்த விடயம் 6/8/2026ஆம் ஆண்டு பொது சுகாதார சேவைகள் உதவியாளர்களாக HSA ஊழியர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள். அந்த ஊழியர்களிலே 37 ஊழியர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள். அதில் சிலர் முஸ்லிம் இனத்தைச் சேர்ந்தவர்களும் அங்கு பணிக்கு வருகிறார்கள். பணிக்கு வருகின்ற போது அவர்களுக்கு 3 நாட்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய நடைமுறைகள், சில விதிகள் அல்லது வைத்தியசாலையில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் எல்லாம் கூறப்படுகின்ற போது இந்த உடை விவகாரம் கூறப்படுகிறது. சிலர் கூறியிருக்கிறார்கள், எங்களுக்கு ஒரு கால அவகாசம் தாங்கள், நாங்கள் அந்த உடைகளை மாற்ற வேண்டும் என்று. அவ்வாறான கால அவகாசம் 3 நாள் கொடுக்கப்படுகிறது. 3 நாட்களும் அந்த உடை மாற்றப்படவில்லை. மீண்டும் அதே உடையில் வரப்படுகிறது. ஆனால் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் பொட்டு
பொட்டுக்கள் வைத்து வருவதற்கு கூட அந்த எந்த வைத்தியசாலையிலும் அனுமதி இல்லை. இந்த வைத்தியசாலையில் விசேடமாக பொட்டுக்களும் யாரும் பயன்படுத்த முடியாது. பொதுவான ஆடையில் தான் அந்த வைத்தியசாலையில் எல்லோரும் வர வேண்டும் என்பது ஒரு பொதுவான நிலைப்பாடாக இருக்கிறது. நியமனம் பெற்றவர்கள் தொடர்பிலும் சில புகார்கள் சுகாதார அமைச்சுக்கு சென்றிருக்கின்றன. போலியான ஆதாரங்கள் கொடுத்தது, அது மட்டுமல்லாது தொண்டர்களாக பணியாற்றியதாக கொடுக்கப்பட்ட தகவலிலும் பிழைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. தொண்டர்களாக பணியாற்றியவர்கள் பலர் நியமிக்கப்படாத சூழ்நிலையில் இவர்கள் எங்கு வேலை செய்தார்கள் என்று தெரியாத நியமனங்கள், அதில் தமிழ் முஸ்லீம்கள் என்று சிங்களம் என்று எல்லா இடங்களிலும் இந்த குளறுபடி இடம்பெற்றிருக்கிறது. அது தனிய முஸ்லீம்களுக்கு என்று மட்டும் இல்லை, 3 மொழி சார்ந்தவர்களிலும் சில மோசடிகள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் சமர்ப்பித்திருக்கக்கூடிய அவர்களுடைய சான்றிதழ்களில் முரண்பாடு இருக்கின்றது. அதற்கு அப்பால் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களாக பணியாற்றிய நாட்கள் ஒப்பமிட்ட விடயங்களிலும் கூட சில மோசடிகள் இப்போது முறைப்பாடுகளாக சென்றிருக்கின்றது. அதில் 3 மொழி பேசக்கூடியவர்களும் தமிழ், முஸ்லிம், சிங்களம் மூவருக்கும் எதிராக இந்த முறைப்பாடுகளும் அங்கு அனுப்பப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த ஊழியர் நியமனம், சுகாதார சேவைகள் உதவியாளர்கள் நியமனத்தில் மோசடி என்கின்ற அடிப்படையில் சுகாதார அமைச்சுக்கு அதிகமான முறைப்பாடுகளும் சென்றிருக்கின்றன. இந்த விடயம் தொடர்பில் சுகாதார தொழிற்சங்கமும் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டிருக்கிறது. பொதுவான ஆடைகள் அனுமதிக்கப்பட்ட போது இவ்வாறான ஆடைகள் அணிவது என்பது அனுமதிக்க முடியாது என்கின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்மையிலே அம்பாறை மாவட்டத்திலே ஒரு பொதுவான சுகாதார ஊழியர்களுக்கான பயிற்சியினர் இடம்பெற்ற போது கூட அம்பாறை பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். முஸ்லிம் பெண்கள் அங்கு முஸ்லிம் கலாச்சார ஆடை அணிந்து சென்ற போது அந்த ஆடைகளுடன் அனுமதிக்காமல் அவர்கள் அந்த ஆடைகளுக்கு மாற்று ஆடை அணிந்த பின்னர் தான் அந்த பயிற்சியினருக்கு கலந்து கொண்ட ஒரு சம்பவமும் அம்பாறை பொது வைத்தியசாலையில் இடம்பெற்றிருக்கின்றது. இப்போது நீங்கள் கேட்கலாம், அல்லது முஸ்லிம் பெண்கள் அந்த அவர்களுடைய ஆடைகளை, கலாச்சார ஆடைகளை அணிந்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சுற்றி நிருபத்தில் இல்லாது விட்டாலும் ஒரு நடைமுறையாக முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகள், இப்போது அம்பாறை மாவட்டத்தில் அதிகமாக வாழக்கூடிய பகுதி, மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகமாக வாழக்கூடிய பகுதி, திருவோணமலை, அந்த பகுதிகளில் பெரும்பான்மை முஸ்லிம்கள் இருக்கின்ற பகுதிகளிலே அந்த கலாச்சார ஆடைகளோடு அவர்கள் பணிகளை செய்கின்றார்கள், சென்று வருகின்றார்கள். அது ஒரு பொதுவான விதியாகத்தான் இருந்து வருகின்றது. ஆனால் அந்த ஆடையை அவர்களுடைய பெரும்பான்மை இல்லாத ஒரு பொதுவான வைத்தியசாலைகளுக்குள் பின்பற்ற முடியாது என்பதுதான் நடைமுறையாக இருக்கின்றது. இதனை நீங்கள் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் மட்டக்களப்பு பொது வைத்தியசாலை இல்லை, அம்பாறை பொது வைத்தியசாலை இல்லை, வவுனியா பொது வைத்தியசாலை இல்லை, திருவோணமலை பொது வைத்தியசாலை இல்லை, மன்னாரில் இல்லை, முல்லைத்தீவில் இல்லை, யாழ்ப்பாணத்தில் இல்லை, கொழும்பு, கண்டி, இலங்கையில் இருக்கக்கூடிய 25 மாவட்டங்களிலும் இது நடைமுறையில் இல்லை. இது அரசு சுற்றி நிறுவத்துக்கு மாறாகத்தான் இந்த ஆடைகள் அணிவது என்பது இருக்கின்றது. அது அவர்களுடைய பகுதிகளில் அணிவதில் பிழை இல்லை என்பது ஒரு நல்லெண்ண அடிப்படையில் சுகாதார அமைச்சு தொடர்ச்சியாக அனுமதித்து வந்ததுதான் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் இவர்கள் கூறுவது போன்று இப்போது எல்லோரும் கூறினால் தமிழர்கள் அவர்களுக்குரிய கலாச்சார ஆடை, சிங்களவர்கள் அவர்களுக்குரிய கலாச்சார ஆடை அணிந்து வந்தால் வைத்தியசாலையின் நிலைமை என்னவாக போகிறது? இன்னும் ஒரு அதிசயம், குறிப்பாக இந்த விடயங்களை தோண்டத்தான் புதையல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது? 25 மாவட்டங்கள் இருக்கிறது. 25 மாவட்டங்களுக்கும் எத்தனை RDHS, அதாவது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை இருக்க வேண்டும்? 25 இருக்க வேண்டும். ஆனால் இலங்கையிலே நடைமுறையை ஒட்டுமொத்தத்தில் மாற்றி ஒரு அதிசயம் அம்பாறை மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அது எப்படி இடம்பெற்றது? இதனை யார் அனுமதித்தது? அம்பாறை மாவட்டத்தில் மட்டும் RDHS 2 இருக்கின்றது. இதனை சுகாதார சேவைகள் அமைச்சு அனுமதிக்கின்றதா அல்லது பொது சுகாதார திணைக்களம் இதனை அனுமதிக்கின்றதா? எந்த அடிப்படையில் அம்பாறை மாவட்டத்தில் மட்டும் சரியா சட்டம் பின்பற்றப்படுகிறதா? 2 RDHS அனுமதித்தது யார்? முஸ்லிம்கள் அரசுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பதற்காக இலங்கையினுடைய சட்டத்தை வளைக்க முடியும் என்றால் இது எந்த அடிப்படையில் நியாயமாகப்படுகிறது? அப்படி என்றால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 2 RDHS உருவாக்குவோம், எல்லா மாவட்டங்களுக்கும் உருவாக்குவோம் என்று கொழும்பெல்லாம் இப்படி ஒரு பெரிய மாவட்டமாக இருக்கு. அப்ப கொழும்பில் எத்தனை RDHS இருக்கின்றது? இலங்கையில் எல்லா மாவட்டங்களிலும் ஒரு RDHS இருக்கின்ற போது எப்படி அம்பாறையில் மட்டும் 2 RDHS இருக்கின்றது? அந்த 2 RDHS பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை இருந்தும் கூட தமிழ் பிரதேசங்கள் என்பது சொல்லுண்ணா துயரங்களை அம்பாறை மாவட்டத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. மருத்துவ உதவியாக இருக்கலாம், ஆளணி பற்றாக்குறை என்று தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. இதற்கு என்ன பதில் கூறப்போகிறீர்கள்? எல்லா வைத்தியசாலைகளிலும் பொது வைத்தியசாலை, ஆதார வைத்தியசாலை அல்லது இடைநிலை வைத்தியசாலை என்றுதான் பேர் இருக்கும். இப்போது கல்முனை தெற்கு ஆதார வைத்தியசாலை என்று உருவாக்கியதே சட்டத்துக்கு முரணாக அந்த வைத்தியசாலையை எப்படி அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலை என்று மாற்ற முடியும்? அப்படி என்றால் கல்முனை தெற்கு ஆதார வைத்தியசாலையை எந்த அடிப்படையில் கல்முனை
அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலை என்று மாற்ற முடியும். அப்படி என்றால் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையை சந்திரநேருவின் பேரில் மாற்றி விடுவோம். மட்டக்களப்பை ஜோசப் பர்ராசிங்கத்தின் பேரில் மாற்றி விடுவோம். யாழ்ப்பாணத்தை ரவிராஜின் பேரில் மாற்றி விடுவோம். திருவோணமலையை சம்பந்தனின் பேரில் மாற்றி விடுவோம். முல்லைத்தீவை இன்னுமொருவரின் பேரில் மாற்றி விடுவோம். மன்னாரை இன்னுமொருவரின் பேரில், ஒவ்வொரு அரசியல்வாதிகளின் பேரில் வைத்தியசாலை வைப்போமா? சுகாதார அமைச்சு இதில் கள்ளன் போலீஸ் விளையாடக்கூடாது. நலிந்த ஜேதிச ஊடகவியலாளர் சந்திப்புக்கு வந்துவிட்டு எனக்கு எதுவும் தெரியாது, நேற்று தான் பார்த்தேன், இப்போதுதான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை கூறாது ஒரு முறையான நடவடிக்கை இதில் எடுப்பாரா, அல்லது அம்பாறையில் 2 RDHS அனுமதிக்க போகிறாரா, அல்லது அரசின் நிலைப்பாடு என்ன? கடந்த அரசில் இடம்பெற்ற ஊழல்களை விசாரிக்கிறீர்கள், கடந்த அரசில் இடம்பெற்ற நிர்வாக சீர்கேடுகளை சீர் செய்கிறீர்கள் என்றால் ஒரு பெரிய நிர்வாக சீர்கேடு இடம்பெற்றிருக்கிறது. 2 RDHS சட்டத்துக்கு முரணாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒரு பொது ஆதார வைத்தியசாலையில் ஒரு அரசியல்வாதியின் பேர் இருக்கின்றது. அப்படி என்றால் நீங்கள் சரி என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் அதற்கேற்றால் போய் நாங்கள் மாற்றத்தை செய்வது நல்லது என்று நினைக்கின்றோம். தொடர்ச்சியாக நலிந்த ஜேதிச 2 முடிவை எடுக்க வேண்டும். ஒன்றில் சுகாதார அமைச்சராக இருக்க வேண்டும், அல்லது அமைச்சரவை ஊடக பேச்சாளராக இருக்க வேண்டும். அதே போன்று கடந்த காலத்திலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சுகாதார அமைச்சராக இருந்த கெகலிய ரம்புக்கள் இப்போது வீடும் சிறையுமாக தெரிகின்றார். அவரும் இதே வேலையை தான் செய்தார். வன்னியில் யுத்தம் இடம்பெற்ற போது அங்கு யுத்தம் இடம்பெறவில்லை, அது பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் என்று ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தினார். அந்த போக்கை நீங்க கைவிட வேண்டும். அப்படி இல்லாது விட்டால் உங்கள் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய இன்னும் ஒருவரை அமைச்சரவை பேச்சாளராக நியமித்தால் சிறப்பாக இருக்கும் என்பது. ஏனென்று சொன்னால் இந்த கேள்வியை உங்களிடம் முன்வைக்க காரணம், நீங்கள் ஒரு சுகாதார அமைச்சராக இருப்பதனால் 2 பணிகளை நீங்கள் செய்ய முடியும். ஏதோ ஒரு பணி தான் செய்ய முடியும். நீங்கள் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் இதிலிருந்து வெளியேறுவது சிறந்ததாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கல்முனை ஆதார வைத்தியசாலை, அது தொடர்ச்சியாக ஆதார வைத்தியசாலை என்றுதான் வருகிறது. என்றால் அதுதான் உத்தியோகபூர்வமான ஆதார வைத்திய. கல்முனை வடக்கென்று வந்தது, தெற்கு உருவாக்கப்பட்டவில்லை. இப்போது அந்த வைத்தியசாலையில் இருந்த தொடக்கத்தில் இருந்த தொலைபேசி இலக்கங்கள் எங்கே? அந்த தொலைபேசி இலக்கங்களை 2000 ஆண்டிலே தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்தவரும் பிரதி அமைச்சராக இருந்தவரும் என்ன மோசடி செய்து மாற்றினார்கள்? இந்த விளக்கம் எல்லாம் வேண்டுமா? இது தொடர்பான ஒரு விசாரணை ஆரம்பிப்போமா? எல்லோருமாக சேர்ந்து எல்லாவற்றுக்கும் விசாரணை செய்கிறோம் தானே, இதற்கும் ஒரு விசாரணை ஆரம்பிப்போம். தொலைபேசி இலக்கத்தை மாற்றியது யார்? எப்படி அம்பாறையில் 2 RDHS ஒரு ஆணைக்குழுவை போடுங்க, அது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்போம். சரி, இப்போது மத ரீதியான அடையாளங்கள் வேணாம். எல்லா வைத்தியசாலைகளும் இப்போது எந்த வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டாலும் எல்லா மதங்களுக்கான வழிபாட்டு தலங்களும் இருக்கின்றது. கல்முனை தெற்கு அல்லது அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் சரஸ்வதி பூசை செய்வதற்கு அனுமதிக்கிறீர்களா? அது மட்டுமல்லாது அந்த வைத்தியசாலையில் அங்கு பணியாற்றக்கூடிய இந்துக்கள் வழிபடுவதற்கு ஒரு வழிபாட்டு இடம் இருக்கின்றதா? இல்லை. அப்படி என்றால் என்ன? உங்களுக்கு கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் எல்லா உரிமையும் வேண்டும், உங்களுடைய வைத்தியசாலையில் ஒரு உரிமையும் இல்லை. இது என்ன நடைமுறை? அல்லது அம்பாறையில், காத்தாங்குடியில், ஏறாவூரில், ஓட்டாமாவடியில், நிந்தவூரில் எல்லா பகுதிகளிலும் ஒரு வித்தியாசமான நடைமுறை இருக்கின்றதா? வணக்கம். இதெல்லாம் இதான் வீரமுனையில பிரதான வளைவு ஆண்டியர் சந்தி, வீரமுனை ஆண்டியர் சந்தி. இப்படி பார்த்தோம்னா இந்த சைட்ல அம்பாறை கல்முனை பிரதான வீதி. இது டிரெக்டா போனோம்னா நம்ம கல்முனை போகக்கூடிய பாதை. அதே போல இங்கால சைடு போனோம்னா நம்ம அம்பாறை செல்லக்கூடிய பாதை. இந்த மத்தியிலாம் அமைஞ்சிருக்கு வீரமுனை என்ற ஒரு கிராமம். இந்த கிராமம் பழம்பெரும் கிராமம். சோழதேச சிறுவாதேவியால அண்டெடுக்கப்பட்ட ஒரு பழம்பெரும் பிரதேசம். சமாந்துரை மாநகரம் பாரத்துக்கு முதலே இந்த வீரமுனை தேசம் என்பது இங்கே உருவாக்கப்பட்டது. இதில் அமைந்திருக்கிற ஸ்ரீ முத்துலிங்க பிள்ளையார் ஆலயம் வீரமுனை. இப்போ கல்முனை அம்பாறை பிரதான பேருந்து. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இந்த பிரதேசத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பாரிய பனிப்போர் இது. இந்த பிரதேசத்தில் சுமார் வீதி அபிவிருத்தி அதிகார சபையால 2 வாகனங்கள் போகக்கூடிய பாதை தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு மேல போக இயலாது. நம்ம இப்போ போய்த்திருக்க நடைபாதை. இதுல குறித்த பிரதேசத்துல அழகான முறையில 2 வாகனங்கள் செல்லக்கூடிய தரிப்பிருக்கு. அதே போல இங்க நம்ம வீரமுனை வளைவு கோபுரம் எனப்படும் அந்த வளைவு கோபுரத்தை அமைக்கிற பிரதேசம் நடைபாதையிலே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தூரத்துல அமைஞ்சிருக்கு இந்த வீரமுனை வளைவு கோபுரம் அமைக்கும் இடம். எல்லாரும் பார்த்தா விளங்குது, நல்லா பாருங்க. இது இப்படியே நிட்டு போனோம்னா அம்பாறை, இதுல கல்முனை, அதே போல வீரமுனை முத்துலிங்க பிள்ளையார் ஆலயம். இந்த அறிக்கை வளைவு கோபுரம் அமைக்கிற இடம். ஆகவே குறித்த வீரமுனை பிரதான பாதையின் மூலமாக
வீரமுனை அம்பலாந்துறை பாதை அமைந்துள்ளது. அதேபோல வீரமுனை ஆர்கேஎம் பாடசாலை, ராமகிருஷ்ண மிஷன் மகா வித்தியாலயம் அமைய பெற்றுள்ளது. அதேபோல உலக புகழ் பிரசித்தி பெற்ற சோழ நாட்டு இளவரசி சீர்பாத தேவி என்னும் மாதரசியினால் கண்டெடுக்கப்பட்ட வீரமுனை ஸ்ரீ சிந்தா யாத்திரை பிள்ளையார் ஆலயம் மற்றும் வீரமுனை ஸ்ரீ வழிபாட்டு பிள்ளையார் ஆலயம் போன்ற பல்வேறுபட்ட தொன்மையும் பாரம்பரியமும் மிக்க இப்பாதை தற்போது கேள்விபாரற்று ஒரு பெயர் பலகை கூட இல்லாமல் தற்போது காட்சியளிக்கின்றது. குறித்த இப்பாதை மட்டுமல்ல, குறித்த இப்பிரதேசம் பல்வேறுபட்ட கல்விமான்களையும், அதாவது கிழக்கு மாகாண முன்னைநாள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் லதாகரன் டாக்டர் மற்றும் அம்பாறை மாவட்ட பிரதான பொறியியலாளர் போன்ற பல்வேறுபட்ட பொறியியலாளர்கள், கல்விமான்கள் மற்றும் வலய கல்வி பணிப்பாளர்கள், கோட்டக்கல்வி பணிப்பாளர்கள், பல்வேறுபட்ட மருத்துவர்கள் மற்றும் பொறியியலாளர்கள் என சட்டத்துறை மற்றும் அனைத்து துறைகளையும் சார்ந்த பல்வேறுபட்ட உயர் இடத்து கல்விமான்களை உருவாக்கியது இந்த வீரமுனை பிரதேசம். தற்போது கேள்விபாரற்ற நிலையிலே பல்வேறுபட்ட ஒரு பெயர் பலகை கூட இல்லாமல் வீரமுனை ஸ்ரீ சிந்தா யாத்திரை பிள்ளையார் ஆலயம் மற்றும் வீரமுனை ராமகிருஷ்ண மிஷன் மகா வித்தியாலயம், அதாவது சம்மாந்துறை வலயத்திற்குட்பட்ட வீரமுனை ராமகிருஷ்ண மகா வித்தியாலயம் எனப்படும் பாடசாலை கூட அடையாளப்படுத்த முடியாமல் தற்போது இந்த வீரமுனை வளைவு கோரமானது, அதாவது வளைவு ஆனது தற்போது காணப்பட்டிருக்கின்றது. இந்த சுற்றுவட்டம் கூட பல்வேறுபட்ட நீதிமன்ற வழக்குகளை கொண்டுதான் தற்போது இந்த சுற்றுவட்டமே கூட அமைய பெற்றுள்ளது. அந்த சுற்றுவட்டத்திலும் கூட வீரமுனை எனப்படும் ஒரு பெயர் பலகை கூட இங்கு காணப்படவில்லை. ஆகவே இதனை உரிய அதிகாரிகள் உங்கள் கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு இந்த குறித்த அம்பாறை வீரமுனை கல்முனை, அதே போல அம்பாறை வீரமுனை அம்பலாந்துறை போன்ற பல்வேறுபட்ட பாதைகளை உள்ளடக்கிய இந்த வீரமுனை எனப்படும் பிரசித்தி பெற்ற ஊருக்கு ஒரு பெயர் பலகை, ஒரு வளைவு கோபுரம் அமைக்க பல்வேறுபட்ட தடங்கள் காணப்படுகின்றது. ஆகவே இவற்றினை நிவர்த்தி செய்து தருமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இது வீரமுனை அம்பலாந்துறை பிரதான பாதையாகும். இதிலிருந்துதான் வீரமுனை எனப்படும், இதிலிருந்து அல்ல, கிட்டத்தட்ட சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் வீரமுனை எனப்படும் கிராமத்தின் எல்லை காணப்படுகின்றது. ஆனால் குறித்த பிரதேசம் மாத்திரமே வீரமுனைக்கான முதல் நுழைவாயில் என்பதை அறிய தருகின்றோம். நன்றி, வணக்கம். நாம் இந்த இடத்தில் வலியுறுத்துவது சுகாதார சேவைகளாக இருக்கலாம் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய பொதுவான பல சேவைகளில் பொதுவான ஆடைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பது. ஆனால் அதனை தவிர்த்து இது சரியா சட்டம் பின்பற்றப்படுகிறதா, சுற்றறிக்கைகள் தெளிவாக இருக்கின்ற போது அதிகாரிகள் கடமைகளை செறிவாக செய்வதில் எந்த ஒரு தடையும் இல்லை. அதிகாரிகள் ஏன் தயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ தெரியாது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் அதிகாரிகள் இந்த விடயத்திலே தெளிவான முடிவெடுப்பதற்கு இலங்கையின் சட்ட விதிக்கோவையும் இலங்கையின் தாவண விதிப்பு கோவையும் இலங்கையின் சுற்றி நிறுவனங்களும் மிக திட்ட தெளிவாக கூறுகின்றன. அந்த விடயங்களை பின்பற்றினால் இது விடயத்தில் சரி. இப்போது இன்னும் ஒரு விடயம், 18ஆம் தேதி மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்காக அழைக்கப்படுகிறார்கள். மனித உரிமைகள் ஆணைக்குழு இதனை எப்படி விசாரிக்க முடியும்? அதில் அதிகளவான ஊழியர்கள் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னும் ஒரு சிக்கல் வருகின்ற போது அந்த இனத்துக்கு சார்பான விடயங்களை அங்கு விசாரணை செய்வது தகுமா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. இந்த விடயத்தில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் ஊழியர்கள் ஒரு மேன்முறையீடு செய்து ஒரு சுயாதீனமான மனித உரிமை ஆணைக்குழு விசாரணைகளை கோர வேண்டியது அவர்களுடைய தார்மீக கடமை. அந்த கடமை அவர்கள் கேட்க வேண்டும். அப்படி அந்த ஏற்பாடுகள் செய்யாது விட்டால் அந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை இவர்கள் புறக்கணிப்பதிலும் எந்த ஒரு விதமான சங்கடங்களும் இல்லை என்று கூற வேண்டும். இப்போது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை என்பது இலங்கையிலே ஒரு பூகம்பமாக வலிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழர் தரப்பிடம் இது தொடர்பில் கேட்கின்ற போது அவர்கள் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களாக இருக்கலாம் மற்றும் பலரிடம் உரையாடுகின்ற போது தாவண விதிக்கோவை சுகாதார அமைச்சின் சுற்றி நிறுவனங்கள் தெளிவாக இருக்கின்ற போது நாங்களே இதுக்குள் அரசியல் செய்ய வேண்டும், நாங்கள் அரசியல் செய்ய வேண்டியதில்லை. அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் அல்லது வைத்திய அதிகாரிகள் இந்த விடயத்திலே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை, நாங்கள் இதற்குள் அரசியல் செய்ய வேண்டிய தேவையில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய கவலையாக இருப்பது என்ன? எங்களுக்கு முஸ்லிம் சகோதரர்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி வருகின்ற போது சட்டத்தரணிகள் நிற்கிறார்கள், புத்திஜீவிகள் நிற்கிறார்கள்,
கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு சட்டத்திறனிகளும் இல்லை, புத்திஜீவிகளும் இல்லை, நாங்கள் யாரிடம் செல்வது என்பது அவர்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. தமிழருடைய ஒரு பெரும் ஒரு சாபக்கேடான விடயம் அல்லது வெக்கக்கேடான விடயமாக கிழக்கு மாகாணத்திலே இணக்க அரசியல் என்கின்ற போர்வையிலே ஒரு கேவலமான அரசியல் செய்கின்ற தமிழ் அரசியல் தலைமைகள் அல்லது இணக்க இந்த 6 கட்சி கூட்டில் இருக்கக்கூடிய பல கூட்டாளிமார் அரைக்க விழுகிறார்கள். முஸ்லீம் ஆடைகள், அதாவது கலாச்சார ஆடைகளை அணிந்து செல்வதில் என்ன சிக்கல் இருக்கிறது? அவர்களுக்கு கல்முனை ஆதார வைத்தியசாலை அல்லது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் வரலாறு தெரியுமா? இல்லை. என்ன பிரச்சனை என்று சொன்னால், வருகின்ற வருடம் நடக்க போகிற மாகாண சபைக்கு முஸ்லீம் காங்கிரஸோடு இருக்கக்கூடிய தேனிலவு என்பது இந்த தமிழ் அரசியல்வாதிகளின் பலருடைய கண்களை கட்டி போட்டிருக்கின்றது, மறைத்திருக்கின்றது. இதனை யாரிடம் முறையிடுவது? 1800 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு வைத்தியசாலையில் ஒரு 50 வருடங்களாக ஒரு பொது வைத்தியசாலையாக மாற்ற முடியாத, அதாவது ஜெனரல் ஹாஸ்பிட்டலாக மாற்ற முடியாத வைத்தியசாலை இன்று இவ்வளவு ஒரு நெருக்கடியில் சிறந்த சேவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வைத்தியசாலை விடயத்திலே உடனடியாக வைத்திய அதிகாரிகள் அல்லது அதனுடைய மேல்நிலை அதிகாரிகள் சுற்று நிறுவத்தை பின்பற்ற வேண்டுமே ஒழிய, சுற்று நிறுவத்துக்கு மாறாக அங்கு அது நடக்கிறது இது நடக்கிறது எதுவுமே இல்லை. சுற்று நிறுவம் அப்படி இல்லை என்றால் முடிந்தால் சுகாதார அமைச்சு ஒரு பொதுவான சுற்று நிறுவத்தை வெளியிடுங்கள். உங்களுடைய கலாச்சார ஆடைகளில் எல்லா வைத்திய ஊழியர்களும் செல்லலாம் வரலாம் என்று விட்டால் எல்லாரும் அவருடைய கலாச்சார ஆடைகளில் வருவார்கள். அதனையும் நீங்கள் தெளிவுபடுத்தினால் நன்றாக இருக்கும் என்பதுதான் எம்முடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கின்றது. இந்த கால பகுதியில் இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது. அதாவது வீரமுனை வளைவு. தமிழர்கள் ஆண்டாண்டு காலமாக ஆண்டு வந்த அல்லது வாழ்ந்து வரக்கூடிய அந்த வீரமுனை பகுதியிலே ஒரு வளைவு அமைப்பதற்கு தொடர்ச்சியாக அனுமதி மறுப்பது யார்? அந்த அனுமதியை நிராகரிப்பது யார் என்கின்ற கேள்விகள் எல்லாம் இப்போது எழுகின்றது. அதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அந்த வீரமுனை வளைவு அமைப்பதற்கு எதிரே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கின்றது. அதில் அதிகளவான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக கல்முனை பிரதேசத்துக்கும் வீரமுனைக்கும் செல்லுகின்ற 2 பெரும் தமிழ் கிராமங்களுக்குள் செல்லுகின்ற பகுதி இருக்கின்றது. அந்த வளைவு அமைப்பதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? அது நீங்கள் கூறுவது போன்று கல்முனை ஆதார வைத்தியசாலையில் நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்றை கூறுகிறீர்கள், நடைமுறை சாத்தியமான ஒன்றை அவர்கள் கேட்கிறார்கள், அதற்கு அனுமதி இல்லை. இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது. கல்முனை தமிழ் பிரதேச செயலர் இவ்வளவு காரணங்களை கூறி அதற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்ட பின்னரும் அது இன்று வரைக்கும் தடை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அல்ல, அது இன்று வரைக்கும் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கின்றது. இவற்றையெல்லாம் பற்றி பேசுவதற்கு நீங்கள் இன்று வரைக்கும் தயாரில்லை. ஆனால் முரணான ஒரு விடயத்தையும் அல்லது சுற்றி நிறுவத்துக்கு முரணான ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்வது என்பது உண்மையில் எல்லோருடைய பார்வையிலும் ஒரு விமர்சனமாக இருக்கின்றது. பொறுப்பு வாய்ந்த அமைச்சரே இந்த விடயங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று இதில் என்ன விடயங்களை கையாள வேண்டும்? கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் முஸ்லிம்கள் கலாச்சார உடை அணிய முடியும் என்றால் எல்லா வைத்தியசாலையிலும் எல்லாரும் கலாச்சார உடை அணியலாம். ஏனென்றால் இந்த கடந்த 6ஆம் தேதி வரைக்கும் எவருமே அங்கு எந்த ஒரு கலாச்சார உடையிலும் செல்லாத சூழ்நிலையில் எப்படி இவர்களை மட்டும் அனுமதிக்கலாம் என்பது அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. தமிழ் மக்களுடைய துப்பாக்கிய நிலை, தமிழ் மக்களிடம் சட்டத்தரணிகளும் இல்லை, தமிழ் மக்களுக்கான ஆலோசனை கூடக்கூடிய யாரும் இல்லை. கட்சியின் பதில் செயலாளர் என்று கட்சியை நீதிமன்றத்தில் வைத்திருக்கொண்டு வழக்கு வாதாடக்கூடியவர்களும் அல்லது இதற்குள் சென்று விட்டால் தங்களுக்கான நட்பு உடைந்துவிடும் என்கின்ற ஒரு கேவலமான அரசியல் செய்யக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகளும் தான் இதற்குள் சிலர் மறைவிலே ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆலோசனைகளும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதில் பொறுப்பான தமிழ் சமூகம், முஸ்லிம் சமூகம் ஒரு புரிந்துணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்குரிய ஒவ்வொருவருக்கும் உரிய இலங்கையின் அரசியல் சாசனம் மத சுதந்திரத்தை அனுமதிக்கிறது என்பதற்காக அதனை எல்லா இடங்களிலும் பின்பற்ற முடியாது என்பதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய நிலைப்பாடாக இருக்கின்றது. அப்படி பின்பற்றலாம். கல்முனை ஆதார வைத்தியசாலையில் நடந்தது பிழை, அவர்கள் அந்த ஆடை அணியலாம் என்றால் இலங்கையில் எந்த வைத்தியசாலையிலும் யாரும் அணியலாம் என்கின்ற நிலைப்பாடுதான் உண்மையாக போகின்றதா அல்லது இது தொடர்பில் என்ன நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சு எடுக்க போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். வைத்தியசாலையை பொறுத்தவரையில் வைத்தியசாலை விடயங்களிலே அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்று இன்று வரையும் வெளிப்படையாக அறிவுறுத்தல்கள் கூறாது விட்டாலும் அரச சுற்றி நிறுவத்தின்படி வைத்தியசாலையை முன்கொண்டு செல்லுங்கள் என்பது அரச சுகாதார சேவைகள் அதிகாரிகளினுடைய ஒரு கருத்தாக இருப்பதாக கேட்க கிடைக்கின்றது. எனவே எது எப்படி இருக்கின்றதோ பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஒரு பிணக்கும் அல்ல, ஒரு குழப்பமும் அல்ல. இது உண்மையிலே ஒரு முக்கியமான அல்லது பெருமதிமிக்க கருத்தாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். உண்மையில் இது ஒரு பெருமதிமிக்க கருத்து மட்டுமல்ல, இது எல்லோரும் அமைதியாகவும் பொறுமையாகவும் கையாள வேண்டும். மத அடையாளங்களோடு யாரும் மதத்தை கையில் பிடித்துக் கொண்டு ஒரு இனத்தினுடைய இருப்புக்கு அல்லது ஒரு இனத்தினுடைய அமைதியை உழைத்து விடக்கூடாது என்பது அனைவரதும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்று கூறி பலர் தொலைபேசி அழைப்படுத்தியிருந்தீர்கள்.
இப்போது இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற போதும் அதிகளவான தொலைபேசி அழைப்புகள் எடுத்துக்கொண்டிருந்தீர்கள். உங்களின் சார்பில் முடிந்தவரை கிடைக்கப்பெற்ற ஆய்வு ரீதியான தகவல்களை முழுமையாக ஒப்புவித்திருக்கின்றோம். இது தொடர்பில் பொறுப்பான பதிலை சுகாதார அமைச்சு வழங்குமா அல்லது சுகாதார சேவைகள் அமைச்சினுடைய செயலாளர்கள் வழங்குவார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறி, பொறுமையோடு ஒரு நீண்ட காணொளியை ஒரு ஆவணமாக பதிவிட வேண்டும் என்பதற்காக இந்த தளத்திலே பதிவிட்டோம். பார்வையிட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.